பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சமாதானம் என்ற வார்த்தையை பற்றி பார்ப்போமா? சமாதானம் என்றால் என்ன? இந்த சமாதானம் என்பது குழப்பம் மற்றும் கவலைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய ஆவியானவர் அருளும் அமைதியே உண்மையான சமாதானம் ஆகும். இது மன அழுத்தத்திலிருந்து விடுதலையை தரக்கூடியது. கொலோசியர் 3:15 பார்ப்போம் என்றால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். தேவ சமாதானம் என்றும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நம்மளை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், இவர்கள் முகத்தில் கிறிஸ்துவின் சாயல் தென்படுகிறது என்று பார்க்க வேண்டும். இங்கு பார்ப்போம் என்றால், தேவ சமாதானம் என்பது காட்ஸ் பீஸ். தேவ சமாதானம் எந்த சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் கிறிஸ்துவுக்குள் கிடைக்கும் பரலோக அமைதியாகும். இது எல்லா புத்திக்கும் மேலானது இந்த தெய்வீக சமாதானம். இந்த தேவ சமாதானம் கவலைகள் மற்றும் பயங்களுக்கு மத்தியில் இருதயத்தை காக்கக்கூடியது. பிலிப்பியர் 4:6-7 பார்த்தோம் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில், உங்கள் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். இந்த வசனம் எந்த பற்றி கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடே உங்கள் விண்ணப்பங்களோடே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது உங்கள் இருதயம் சமாதானத்தால் நிரம்பும். அல்லேலூயா. இங்கு தேவ சமாதானம் மிகவும் முக்கியமானதாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு மலைப்பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர் என்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். மத்தேயு 5:9 இந்த வசனம் முக்கியமானது கருதப்படுகிறது. அமைதியான குணத்துடனும் சமாதானத்தை நாடி கவலைகளுக்கு மத்தியிலும் தேவனின் சமாதானத்தை பெற்று மற்றவர்களுடன் இணக்கமாக வாழ்வதே ஒரு உண்மையான சமாதானம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கவலையை நீக்கி உலக உபத்திரவங்களில் வெல்ல இந்த சமாதானம் நமக்கு உண்மையான சமாதானம் உதவுகிறது. இதுதான் உண்மையான சமாதானம். இந்த சமாதானத்தின் ஊற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்தில் வரும்போது நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம், மெய்யான சமாதானம் கிடைக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் சமாதானம் உலகத்தின் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. யோவான் 14:27 பார்ப்பீர்கள் என்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த உள்ளான இருதயத்தில் உள்ளான சமாதானம் குழப்பம் மற்றும் கவலைகளுக்கு மத்தியில் தேவனுடைய ஆவியானவர் அருளும் அமைதியே உள்ளான மெய்யான சமாதானமாகும். இது மன அழுத்தத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு விடுதலையை தரும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த சமாதானத்துக்கு தடையாக இருக்கிற தீய செயல்கள், பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்களை நாம் தேவனிடத்தில் நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியே அகற்றுவோமாக. இந்த தீய செயல்களும் பாவங்களும் தேவ சமாதானத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளேருந்து எடுத்துவிடும். சமாதான குலைச்சல், நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனைகள், நம்மள்ட்ட இருக்கிற தீய துன்மார்க்கமான காரியங்கள், கெட்ட சுபாவங்கள் இவையெல்லாம் இருக்கும்போது நம்மளை விட்டு தேவ சமாதானம் எடுத்துவிடும். தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்வில் உண்மையான அமைதி இருக்காது. ஏசாயா 48:22 பார்த்தோம் என்றால், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கு கர்த்தருடைய ஜனம் சமாதானத்தை நாட வேண்டும். சமாதானத்துடன் வாழ்வதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகாகும். 2 தெசலோனிக்கர் பார்க்கும்போது, சமாதானத்தினால் கர்த்தர் தாமே உங்களுக்கு எல்லா வகையிலும் எப்பொழுதும் சமாதானத்தை நமக்கு தந்தருள்வாராக.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த சமாதானம் எந்த இடத்துலலாம் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்த்தோம் என்றால், நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ளே மெய்யான சமாதானம் இருக்கணும், நம்முடைய சபைகளில் நம்ம சமாதானமாக இருக்கணும், ஒருவரோட ஒருவர் பேசும்போது சமாதானம் இருக்கணும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் நமக்கு சமாதானம் இருக்கணும். இந்த சமாதானத்தை பெறுவதற்காக வழி பாவத்தை விட்டு விலக வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். தேவனுடைய உள்ள உறவின் மூலம் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோமா? நமக்கு மெய்யான சமாதானம் இருந்தால்தான் மற்றவர்களுடன் நாம் சமாதானமாக வாழ முடியும். கடைசியாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்ற நாம் அதை மற்றவர்களுக்கு பரப்ப முயற்சிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த சமாதானம் கிடைக்கும் என்றால், நீங்கள் யோசித்து பார்த்தீங்க என்றால், சங்கீதம் 119 165 பார்த்தீங்களா? உங்களோட வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. அதேபோல் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26:3 சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறவர்களுக்கு முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எல்லாம் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு கிருபையும் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரோமர் 2:10 அடுத்ததாக பார்த்தோன்னா, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு, நீங்கள் பிலிப்பியர் 4:6 படித்தீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, சாந்த குணமுள்ளவர்களுக்கு சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் சமாதானத்தோடு இருப்பார்கள். இந்த சமாதானம் தேவனிடத்தில்தான் நமக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த மெய்யான சமாதானம் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.